இன்றைக்கி வீடியோவில் ஈஸி அண்ட் ஹெல்த்தியான பன்னீர் ரோல் எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ், ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்து அனுப்பிடலாம். இப்போது பன்னீர் மேரினேஷனுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1-2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைன்னா கர்ட் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒன்று பட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதை எல்லாத்தையும் ஒன்று பட மிக்ஸ் பண்ணிவிட்டு மேரினேஷனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். மேரினேஷன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பன்னீரை நம்ம குட்டி குட்டி பீஸாக சாப் பண்ணிக்கலாம். இது 200 கிராம் ஆஃப் பன்னீர். இதை அப்படி சென்டரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கலாம். இப்படி கட் பண்ணால் தான் மேரினேஷன் நல்லா உள்ளே இறங்கவும் செய்யும். ப்ளஸ் ரோலை பைட் பண்ணக்குள்ளே எல்லா பைட்லேயும் நம்ம பன்னீரை ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப் போட்டு எடுத்து வச்சுக்கணும். அவ்வளோதான், எல்லா பீஸையும் க்யூப் போட்டாச்சு. இப்போது இந்த க்யூப் போட்ட பீஸ் எல்லாம் மேரினேட் பண்ணி வச்சுருக்க மசாலாவில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மசாலா தண்ணி மாதிரி இருக்கணுன்ற அவசியம் இல்லை, அப்படியே போட்டு மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக சூடு பண்ண உடனே அதில் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேன். தென் ஒரு 1/2 ஆனியனை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஆனியன் ஃபுல்லாக ஃப்ரை ஆகணுன்ற அவசியம் இல்லை, ஒரு கண்ணாடி பதம் வர வர நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பதம் வந்தோடனே இதில் ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டிர் பண்ணக்குள்ளே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஸ்டிர் பண்ணுங்கள், இல்லைன்னா பன்னீரெல்லாம் உடஞ்சி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த பன்னீரில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மசாலாவோட ஸ்மெல்லெல்லாம் போகிற வர நல்லா ஆயிலே ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் ஒரு 1/4 கேப்சிகத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 1/2 வேவ் வந்ததுக்கப்புறம் இதில் முன்னாடி கட் பண்ணி வச்சுருந்த ஆனியனில் மிச்சம் 1/2 ஆனியன் இருக்குல்ல, அதை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தென் ஃபைனல் டச்சுக்கு கொரியாண்டர் லீஃபையும் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ இதை எல்லாத்தையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. உடனே ஆனியன் நல்லா குக்காக வேணும், அந்த ரா ஸ்மெல் கொஞ்சமாக தெரியணும். அவ்வளோதான், பன்னீர் ரோலுக்கான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுற மாதிரி மாவு பிசைஞ்சு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் ரஃப்பாக இல்லாத மாதிரி நல்லா சப்பாத்தியை ஆயில் ப்ரஷ் பண்ணி நல்லா சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு எக்கில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி பீட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை இந்த பேன்லேயே அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பேனில் ஊற்றின உடனே இது மேலே நம்ம ஆல்ரெடி சுட்டு வச்சுருந்த சப்பாத்தியை வச்சுக்கலாம். எக்கு ஃபுல்லாக ஃப்ரை ஆகிறதுக்கு வெயிட் பண்ண வேணாம், இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே இதில் சப்பாத்தியை வச்சிடலாம். அப்போ தான் இது சப்பாத்தியில் ஒட்டின மாதிரி இருக்கும். சப்பாத்தி வச்சதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். எக்கு நல்லா குக் ஆகிற வர ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அவ்வளோதான், இப்போ சப்பாத்தியை திருப்பி போட்டு இதில் நம்மளுக்கு தேவையான சாஸ் ஆர் சீசனிங்ஸை ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அதை ஃபுல்லாக சப்பாத்தி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் தட் நான் இங்கே அமெரிக்கன் மஸ்டர்ட் சாஸை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வீட்டில் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேறு எந்த சாஸ் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர் மசாலாவை நான் இதில் ஸ்டஃபிங்கை ஆட் பண்ணிக்கிறேன்.
எல்லா பைட்லேயும் பன்னீர் சீவ் பண்ணுற மாதிரி அளவுக்கு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறம் வீட்டில் அவைலபிளாக இருக்க வெஜிடபிள்ஸை இது மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே ஆனியன் அண்ட் கேப்சிகம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணுன்னா கார்ன் இல்லை கேபேஜ், கேரட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். தென் ஃபைனல் டச்சுக்கு நான் சீஸை கிரேட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது சப்பாத்தியை ரோல் பண்ணிட வேண்டியதான். 2 சைடும் நல்லா ஹீட்லேயே ரோல் பண்ணி அப்படியே ஹீட்டில் வச்சோன்னா நம்ம ரோல் பிரியாமல் வரும். அவ்வளோதான், பன்னீர் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர்றதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.